அப்போ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணுமா வேண்டாமா? அவரே ஒத்துக்கொண்டாருன்னு போலீஸ் தரப்புல சொல்றீங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்கணுமா? அவரே நான் கொடுத்துறேன்னு சொன்னா விட்டுருவீங்களா? இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ண வேண்டாமாங்க? திருமலா ஆர்கனைசேஷன் இந்த 45 கோடி ரூபாயை ரெக்கவர் பண்றதுக்கு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? அவரே ஒத்துண்டாருனா நீங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொன்னீங்களா? அந்த எஃப்ஐஆர் காப்பி உங்ககிட்ட இருக்கா? தெரியவில்லை. அதுக்குள்ள இவர் இறந்து போய்விட்டார். இவர் இறந்தது தூக்கு மாட்டிக்கொண்டு இறந்தாரா, இல்லை போலீஸோட சித்திரவதை பண்ணி இறந்தாரா தெரியாது. ஒண்ணுமே தெரியல. ஆனா இதெல்லாம் என்ன தெரியுது? there is a negligence on the part of the police அப்படின்னு தெரியுது. ஏன்னா மக்களுக்கு அப்புறம் இப்பதான் திருபுவனம். இப்ப இது முன்னாடி என்ன சொன்னாங்க? இந்த வருஷம் 4 வருஷத்துல 24 கஸ்டோடியல் டெத் இருக்கு இந்த போலீஸ் இதுன்னு சொல்லிருந்தாங்க. இந்த 4 வருஷத்துல திருபுவனம் 25வது. பணம் வாங்கியிருக்க, அது ப்ரூவ் ஆயிடுச்சு. ஆமா நாங்க வாங்கினோம், ஆனா சமரசம் பண்ணிட்டோம், பணத்தை திருப்பி கொடுக்குறோம் சொல்லியாச்சு அப்படின்னு சொன்ன உடனே ஹைகோர்ட் எஸ் இதுல கேஸ ஒண்ணும் இல்லை அப்படின்னு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. எப்படி அந்த மாதிரி தள்ளுபடி பண்ணலாம்? ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும், இவருடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் எ கிரிமினல் ஆக்ஷன். ஃபண்டமெண்டல் ரைட்டு அவருடைய தம்பி அசோக் குமாருக்கு பொருந்தோம்ல. இப்போ வெளிநாட்டுக்கு போகணும், எனக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு நீதிமன்றம். இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க? 1.5 வருஷம் ஆச்சா, 2 வருஷம் ஆச்சா? இது பண்ண வந்துட்டீங்க. எங்க போயிருந்தீங்க? வெளிநாட்டுல இருந்தீங்களா? வெளிநாட்டுல இருந்திருந்தால் அப்பயே நீங்க ஒரு ஏதாவது ஆப்ரேஷன் ஏதாவது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம். வெளிநாட்டுக்கு போகலையா? வெளிநாட்டுக்கு போகலன்னா சென்னையில இருந்தீங்களா? யார் கஸ்டடியில் இருந்தீங்க? யார் உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க? யார் கண்ணிலையும் படாம இந்த அளவுக்கு எப்படி இருந்தீங்க? அசோக் பாலாஜி லா அபைடிங் சிட்டிசன், சட்ட ஒழுங்குக்கு ரொம்ப கட்டுப்பட்டவர். அதனால இப்ப அவர் போய் சொல்றாரு, இல்ல நான் ஹார்ட் இதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்க போனோம், அதனால எனக்கு வெளிநாட்டு போக பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கொடுக்க மாட்டாங்க சார். தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர், அரசியல் விமர்சகர் மற்றும் துக்ளக் வாசகர் திரு ரவிசங்கர் பத்மநாபன் அவர்கள். வணக்கம். வணக்கம். திருப்புவனம் அஜித்குமார் மர்மமான முறையில் அடித்து கொல்லப்பட்டார். மர்மமான முறையில்னு சொல்ல முடியாது, அடித்து கொல்லப்பட்டார் காவல்துறையால. அதே போன்ற ஒரு சம்பவம் இங்க சென்னையில திருமலா அப்படின்ற ஒரு பால் கம்பெனி அதை பணிபுரிஞ்ச நவீன் என்பவரை அடிச்சு கொல்லப்பட்டிருக்கார். மர்மமான முறையில் வீட்டில் இறந்து கிடக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வெளியாக இருக்கு. அண்ணாமலை அவர்களும் இது சம்பந்தமா ஒரு ட்வீட் எல்லாம் போட்டிருக்காரு. அரசாங்கத்தை கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? சார், இந்த நவீன் போலியானி நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி திருமலா பால் நிறுவனத்துல ட்ரெஷரி மேனேஜராக இருந்திருக்கார். அவர் மேல என்ன கம்ப்ளைண்ட்? 45 கோடி ரூபாய்க்கு ஊழல் செய்திருக்கிறார் அப்படின்னு. எனக்கு இதுவே பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா 45 கோடி. அது எதுக்கு ஆச்சரியம் சொல்ல வரேன்னா, அந்த கம்பெனியில் அப்பப்போ ஆடிட்னு இருக்குங்க. எவ்ரி மந்த்லி ஆடிட், இந்த ஆடிட் அதெல்லாம் இருக்கும். ஏன்னா இவ்வளவு அமௌண்ட்டை டீல் பண்ணுறச்ச 45 கோடி ஊழல்ங்கிறது ஒரே மாசத்துல செஞ்சிருக்க முடியாது. இவர் எந்த அளவுக்கு, இந்த ஃபுல் டீட்டெயில் வேணுங்க நமக்கு. அதாவது இவங்க என்ன சொன்னாங்க, இந்த 45 கோடி எந்த பீரியட்ல, 1 வருஷமா 2 வருஷமா எப்படி இது பண்ணிருக்காங்க? 45 கோடி இவருடைய என்ன பண்ணிருக்கார்? இவ்வளவு நாள் இவங்க என்ன கவனிக்கவில்லையா? விட்டுருங்க, அதை விட்டுருங்க. இப்போ இந்த இதுக்கு வந்தால் இவர் மேலே ஆக்ஷன் எடுத்தாங்க, இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னால் எந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல, எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? கொடுத்த உடனே சார் இட்ஸ் அ மேசிவ் அமௌண்ட், 45 கோடி அப்படிங்கிறது. இமிடியேட்டா ஒரு எஃப்ஐஆர் ஏதோ ஃபைல் பண்ணிருக்கணும். இவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்களா இல்லையா அதை பற்றி டீட்டெயில் இல்லை. ஒருவேளை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலை அப்படின்னா ஏன் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலை? இதே தான் திருபுவனத்தில் நடந்தது. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல, ஆனால் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், ஸ்பெஷல் படை, அது என்ன ஸ்பெஷல் படைன்னு புரியல. இது போலீஸ் இவங்க வச்சிருக்க ஸ்பெஷல் படையா? அவங்க தான் திருபுவனத்தில் ஸ்பெஷல் படையை சேர்ந்து 5-6 பேர் இவர் அடித்தார்கள் அஜித்குமாரை அப்படின்னாங்க. அந்த 6 பேரும் இன்னைக்கு போலீஸ் கஸ்டடியில் ஜெயிலில் இருக்காங்க. ஸோ இதுலேயும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலை.
ஏன் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலை, என்ன ஸ்டேஷன்? கடைசியில் பார்த்தா குளத்தூர் ஸ்டேஷனில் அங்கே சப் இன்ஸ்பெக்டர் மாவட்ட துணை ஆணையராக இருந்தவர் இப்போ விடுப்பில் போயிருக்காரு. அவர் தான் விசாரிச்சிருக்கார். பாண்டியன் அவர் இது பண்ணிருக்கார். என்ன இவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்தது, கடைசியில் அங்கே இவங்க தான் விசாரிச்சிருக்காங்க. ஒன் ஃபைன் மார்னிங் அவருடைய வீட்டில் அவருடைய ரூமில் பின்னால் கையை கட்டப்பட்டு இருக்கு, தூக்கில் தொங்கி விட்டார். 6 சடலமாக எடுத்தார்கள். தூக்கில் தொங்கினாரா இல்லை பாய்சண்டா என்ன? கை கட்டப்பட்ட நிலையில் அங்கே சேருகர் எதுவுமே அந்த இதில் இல்லை. இது அண்ணாமலை அவர்கள் பிஜேபியோட பழைய தலைவர், அவரே அவருடைய எக்ஸாண்டில் போட்டிருக்கார். சேரு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்போ இவர் தூக்கு மாட்டி எப்படி இறந்திருக்க முடியும்? இதை கண்டிப்பாக விசாரிக்கணும். இல்லை இதில் போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா அடித்து கொலை பண்ண இறந்து விட்டாரா, அந்த அடித்த தாக்கத்தில் இறந்து விட்டாரா, எதுவுமே தெரியவில்லை. போலீஸ் தரப்புல ஒரு தகவல் கொடுக்குறாங்கல்ல, அவர் இந்த பணத்தை நான் எடுத்துக்கிட்டேன்னு ஒப்புக்கொண்டாரு, திருப்பி நான் கொடுத்துட்றேன், அதுக்கான கால அவகாசம் கேட்டாரு அப்படின்ற விளக்கம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சரி, ஸோ அப்போ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணுமா வேண்டாமா? அவரே ஒத்துக்கொண்டாருன்னு போலீஸ் தரப்புல சொல்றீங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்கணுமா? அவரே நான் கொடுத்துறேன்னு சொன்னா விட்டுருவீங்களா? இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ண வேண்டாமாங்க? எஃப்ஐஆர் போட்டு பக்கத்து நியர்பை மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டு போய் இதை விஷயத்தை சொல்லி ஜுடிஷியல் கஸ்டடியோ என்னவோ, அதுக்கப்புறம் அவங்க போலீஸ் கஸ்டடி கொடுப்பாங்க. அதை ஏன் விசாரிக்கல? பணத்தை எடுத்தாருன்னு ஒத்துக்கிட்டாரு. பணத்தை என்ன பண்ண ஏது பண்ண, எப்போ எடுத்த, எவ்வளவு பீரியட்ல எடுத்தீங்க? பணத்தை எடுத்து விட்டார், திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னார். இட்ஸ் நாட் அ கிரைம். அதை நீங்க ஆக்ஷன் எடுக்க வேண்டாமா? ஏன்னா 45 கோடிங்கிறது பெரிய ஒரு அமௌண்ட். இதுல இவங்க போலீஸே பண்ணாட்டாலும் திருமலா ஆர்கனைசேஷன் இந்த 45 கோடி ரூபாயை ரெக்கவர் பண்றதுக்கு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? அவரே ஒத்துண்டாருனா நீங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொன்னீங்களா? அந்த எஃப்ஐஆர் காப்பி உங்ககிட்ட இருக்கா? தெரியவில்லை. அதுக்குள்ளே இவர் இறந்து போய்விட்டார். இப்போ இவர் இறந்து போய்விட்டார். இந்த பணத்தை இந்த பணத்தை எப்படி ரெக்கவர் பண்ண போறீங்க? இவர் இந்த பணத்தை யாருக்கிட்ட கொடுத்து விட்டுருக்கார் தெரியுமா? தெரியாது. இவர் இறந்து விட்டார். இவர் இறந்தது தூக்கு மாட்டிக்கொண்டு இறந்தாரா, இல்லை போலீஸோட சித்திரவதை பண்ணி இறந்தாரா தெரியாது. ஒண்ணுமே தெரியல. ஆனால் இவர் அண்ணாமலை போட்டிருக்க இதில் பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், கை கட்டப்பட்ட நிலையில் தூக்கு மாட்டி இருக்க முடியாது. அப்படி தூக்கு மாட்டி இருந்தால் போஸ்ட்மார்ட்டத்தை தெரிஞ்சிடும், கழுத்தெல்லாம் இருபட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்ச இது ரொம்ப ஒரு புரியாத இதுதான். ஏற்கனவே திருப்புவனத்தில் இப்போதான் ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி நடந்தது. மறுபடியும் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, அதாவது போலீஸ் இதில் ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் போகிறதா? நான் இப்போ இதை வச்சுட்டு இமீடியட்டாக போலீஸ் தான் பண்ணான்னு நான் சொல்ல வரவில்லை. ஆனால் போலீஸ் நீங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல, இவர் சொன்னார் இல்லையா, சொன்ன உடனே இமிடியேட்டா இவரை மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஆஜர்படுத்தி இவரை ஜெயிலில் போட்டிருந்தால், ஜுடிஷியல் கஸ்டடி கொண்டு வந்திருந்தால் இந்த இறந்திருக்க மாட்டார் இல்லையா? இது தற்கொலையா என்ன ஒன்றும் தெரியவில்லை. இப்போ நீங்கள் எப்போ போஸ்ட்மார்ட்டம் போக போகிறது என்ன? இது எல்லாரும் எங்க என்ன கேள்வி எழுப்புறாங்கனாக்கா, அந்த சம்பந்தப்பட்ட காவலர் விடுப்புல போயிட்டாரு. விடுப்புல போனது என்னிலிருந்து விடுப்புல போயிருக்காரு, யார் இதை சாங்ஷன் பண்ணது? ஆனால் இவர் விடுப்புல போறதுக்கு முன்னாடி போலீஸ் இதில் சொல்லுங்க, இவர் ஏதாவது மேஜர் கேஸ் ஏதாவது ஹேண்டில் பண்ணால், அந்த கேஸ் ஹேண்டில் பண்ணும்பொழுது விடுப்புல போகலாமா? அப்படி போறதா இருந்தால் இந்த கேஸுடைய பர்டிகுலர்ஸ்லாம் வேற யார்ட்டாவது கொடுத்துட்டு போவாரா? இப்போ இந்த கேஸுடைய டீட்டெயில் பாண்டியராஜன் அவர்கள் இதை எஃப்ஐஆரோ இல்லை ஏதாவது போலீஸ் உங்ககிட்ட ஏதாவது ரிஜிஸ்டர் அந்த மாதிரி இருந்து தெரியாது எனக்கு. இதெல்லாம் ஆஸ் அ காமன் மேன் என் கொஸ்டின், அந்த ரிஜிஸ்டரில் என்ட்ரி போடுவாரா? இந்த மாதிரி ஒரு வந்தார், இன்னைக்கு தேதிக்கு வந்தார், ரிப்போர்ட் பண்ணார், 45 கோடி ரூபாய் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி போடுவாரா? இந்த என்ட்ரி போட்டது இவருக்கு மேலே அதிகாரி இன்ஸ்பெக்டர் அவர் பார்த்துருப்பாரா? அவர் கையெழுத்து போடுவாரா? அவர் கையெழுத்து போட்டிருந்தால் அவருடைய நாலேஜுக்கும் போயிருக்குன்னு அர்த்தம். இது எதுவுமே இல்லைன்னு வச்சுங்க. அப்போ ஒன்றுமே இல்லை, இவர் சொல்றார், தென் லீவில் போயிட்டார். ஏன் லீவில் போனார்? எப்படி அனுப்பிச்சிங்க? இப்போ இந்த கேஸ் அவர் இல்லாமல், பாண்டியன் இல்லாமல் எப்படி இது பண்ண போறீங்க? ஃபுல் டீட்டெயில் இல்லாமல் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் ரேஞ்சில் இருக்கார் இல்லை அவர் போயிட்டார். ஸோ இந்த கேஸ் யார் இப்போ ஹேண்டில் பண்ண? சார் இறந்து போய் விட்டார், எப்படி இறந்தார் அதை பற்றி இருக்கா? தூக்கு மாட்டி இறந்தாரு, வேற எப்படி? இதெல்லாம் கொண்டு வரணும், போலீஸ் சொல்லணும். போய் சடலத்தை மீட்டி விட்டீர்கள், சடலத்தை மீட்டு அப்புறம் என்ன பண்ண போறீங்க? சடலத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ண போறீங்களா, எண்ணிக்கொள்ள பண்ண போறீங்க? தெரியவில்லை. ஆனால் இதெல்லாம் என்ன தெரியுதுன்னா, தட் இஸ் நெக்லிஜென்ஸ் ஆன் தி பார்ட் ஆஃப் தி போலீஸ் அப்படின்னு தெரியுது. ஏன்னா மக்களுக்கு அப்புறம் இப்போதான் திருபோகணும். இப்போ இது முன்னாடியே என்ன சொன்னாங்க, இந்த வருஷம் 4 வருஷத்துல
24 கஸ்டோடியல் டெத் இருக்கு இந்த போலீஸ் இதுன்னு சொல்லியிருந்தாங்க இந்த 4 வருஷத்தில். திருபுவனம் வந்து 25வது. இப்போ இது கஸ்டோடியல் டெத்தில் வெளியில் வரான்னு வச்சுங்க. என்ன நடந்தது ஏது நடந்தது? ஸோ மக்களுக்கு என்ன ஆகும்? ஒரு நம்பிக்கை போய்விடும் இந்த போலீஸ் இதில். ஸோ இது வந்து கண்டிப்பாக, ஏன்னா சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவருக்கு கீழே தான் இந்த போலீஸ் இது இருக்குது. கண்டிப்பாக அவர் இமிடியேட்டாக ஒரு ஆக்ஷன், மற்ற அவர் கீழே இருக்கிற செக்ரட்டரிஸ் அவங்கள இனிஷியேட் பண்ணி கொண்டு வரணும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க. இமிடியேட்டாக இதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். என்ன ஏது, எதனால் செத்தார், இவர் 45 கோடி இது எப்படி மீட்க போகிறாங்க, இவரை தவிர இவர் இந்த பணத்தை எங்கே வச்சுருக்கார்? கண்டிப்பாக 45 கோடியும் மூட்டை கட்டி வச்சுருக்க முடியாது, வேறு எங்கேயாவது பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கும். ஸோ இவர் அந்த மாதிரி யாருக்காவது அனுப்பித்து அஜித் குமாரும் பணம் நகை எடுத்தாரா இல்லையான்னு தெரியாது போயிட்டாரு. இவரும் அந்த ஊழல் பண்ணாரா இல்லையா தெரியல. இந்த பணம் போயிடுத்து அப்படி பணம் போனால் இவர் கூட யாராவது இருக்காங்களா, அவங்க அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்களா, இல்லை இந்த பணம் அவாலா மூலம் வெளிநாட்டுக்கு, ஒன்றுமே தெரியாது. 45 கோடி திருமலா முன்னாடி சொல்லிட்டது. திருமலா நீங்கள் எவ்வளோ நாளாக பார்க்குறீங்க இந்த 45 கோடி? எவ்ரி இயர் பேலன்ஸ் ஷீட்லாம் உண்டு, எவ்ரி இயர் அக்கௌண்ட் ஆடிட் உண்டு. பார்க்கலையா நீங்கள் இப்போ திடீர்னு முடிச்சுட்டீங்களா? என்ன நடந்தது இதில்? இல்லை இவர் மட்டும்தான் இன்வால்வ்டா, வேறு யாராவது அஃபீஷியல்ஸும் இன்வால்வ்டா? ஃபுல் டீட்டெயில் தெரியணுங்க. டிப்பாக உள்ளே போகணும். இது கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு 2 வீக்ஸ் எடுத்தா போலீஸுக்கு. ஸோ போலீஸ் என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? இந்த பாண்டியன் அவர்களை தவிர இவருக்கு மேலே இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு என்னங்கிறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியுமா? ஏன்னா 45 கோடிங்கிறச்ச கீழ் லெவலில் மட்டும் இது பண்ண முடியாது, மேலே போகணும், மேல் லெவல் வரைக்கும் போகணும். ஏன்னா போலீஸ் இதில் உங்களோட இது என்ன, எவ்வளோ அமௌண்ட் இருந்தோ, இல்லை எந்த மாதிரி கொலை, இதுக்கு இன்ஸ்பெக்டர் லெவல், அதுக்கு மேலே சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், அதுக்கு மேலே கமிஷனர் ஆஃப் போலீஸ், எந்த லெவலில் இதெல்லாம் போகும். அப்போ அந்த லெவலில் இந்த 15 நாளில் யார் யாருக்கெல்லாம் இது போயிருக்கு, இந்த இன்ஃபர்மேஷன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு யார் யாருக்கு தெரியும்? இது எல்லாமே புரியாத புதிரார். அஜித் குமார் சம்பவம் நடந்தது, இப்போ நவீன் அவருடைய சம்பவம் நடந்திருக்கு. இந்த சமயத்தில் சங்கர் ஜிவால் அவர்கள் என்ன சொல்கிறாருனாக்க, ஒரு சம்பவத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒட்டுமொத்த காவல்துறையும் வந்து நீங்கள் குற்றம் சாட்ட முடியாது அப்படின்னு. சார் குற்றம் சாட்டுறதே இல்லைங்க, நெக்லிஜென்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா? இது நெக்லிஜென்ஸ், அதாவது எனக்கே தெரியாத ஒரு இது நெக்லிஜென்ஸ், ஆனால் தெரிந்தே பண்ணக்கூடியது. ஸோ இவ்வளோ பெரிய இது இருக்குது அப்படின்னா நான் கேட்டது என்ன, இது போலீஸ் இதில் எவ்வளோ லெவலுக்கு இது மேலே போயிருக்கு இந்த இன்ஃபர்மேஷன்? 15 நாள் ஆச்சு, இல்லை 20 நாள் வச்சுங்க, எக்ஸாக்ட் டேட் தெரியல. ஸோ இவர் புகார் கொடுத்தது 45 கோடி காணும்ட்டு இதுவாக எடுத்துட்டு, அதை பற்றி எந்த லெவல் வரைக்கும் போயிருக்கு இந்த இன்ஃபர்மேஷன்? போயிருந்தால் என்ன ஆக்ஷன் துரிதமாக அட் தி ஏர்லியஸ்ட் பாசிபிள் டைம் ஆக்ஷன் எடுத்தீங்களா? எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணீங்களா? எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணவில்லை என்றால் ஏன் ஃபைல் பண்ண? அரசாங்கம் அலட்சியமாக விளக்கம் மட்டும் கொடுத்துட்டு அதை கடந்து போகிற மாதிரி தெரியுது. ஆமாம், அதாவது இது வந்து சார் இன்னைக்கு எல்லா மக்களும் கேட்பாங்க சார், அன்னைக்கு அஜித் குமார் கேஸில் 9 சவரன் நகை, அதை பார்க்கறச்ச இதை பார்க்கறச்ச அது ஒன்றுமே இல்லை. 45 கோடி தொலைத்தவர் யார்? திருமலா பால் நிலையம். அதாவது அவங்கக்கிட்ட என்ன ஸ்டேட்மெண்ட்டு வந்துதா, என்ன போலீஸ்க்கு போனாங்களா, ஒன்றுமே தெரியலைங்க. ஸோ இதில் வந்து பார்க்குறச்ச நெக்லிஜென்ஸ் அவங்க சைட்லேயும் இருக்குது, போலீஸும் இருக்குது. பட் போலீஸை பொறுத்த வரைக்கும் எதனால் ஒரு மெத்தனமாக இந்த பர்டிகுலர் இதில் இருந்தாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக போலீஸ் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகும். இதை வந்து அப்படியே விட்டுற முடியாது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருக்காரு. ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் அவர் அந்த பண மோசடி வழக்கில் உச்சநீதிமன்றம் வந்து விடுவிச்சாங்க. அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார். சுப்ரீம் கோர்ட் அதை ரத்து செஞ்சது செல்லாதுன்னு சொல்லிட்டு பல்வேறு கருத்துக்களை வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. அதில் குறிப்பிட்ட வார்த்தைகளை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு நாடி இருக்காரு. என்ன சொல்லியிருந்தது உச்சநீதிமன்றம்? உச்சநீதிமன்றம் இது வந்து செப்டம்பர் 8ஆம் தேதி 2022 உச்சநீதிமன்றம் தமிழ்நாட்டில் இந்த சென்னை ஹைகோர்ட்டு கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. சென்னை ஹைகோர்ட் என்ன பண்ணாங்க, இவங்களுக்குள்ள செந்தில் பாலாஜி சமரசம் செய்து கொண்ட உடனே சரி நாங்கள் சமரசம் செய்து கொண்டு விட்டோம், பணத்தை திருப்பி கொடுக்குறோம் என்று சொல்லிவிட்டோம் அப்படின்னு சொன்னதுனால இதில் கேஸே இல்லைன்னு தள்ளி விட்டாங்க. அதை தான் இவங்க சுப்ரீம் கோர்ட் சாதிச்சிருக்காங்க, கண்டம் பண்ணிருக்காங்க. என்னங்க ஒரு கிரிமினல் லா தெரிஞ்ச ஒரு அடிமட்ட இவன் நோவாய்ஸ் இந்த கிரிமினல் லாக்கு டோட்டலி ஒரு புது அட்வொகேட் படித்த இவங்க கூட அவனுக்கு கூட தெரியும் இந்த மாதிரி இது வந்து கரப்ஷன், டோட்டலி கரப்ஷன் இன்வால்வ், ஹை லெவல் கரப்ஷன்.
அந்த அளவுக்கு ப்ராக்டிசஸ். அதாவது பணம் வாங்கியிருக்கார், அது ப்ரூவ் ஆகிடுச்சு. ஆமாம் நாங்கள் வாங்கினோம், ஆனால் சமரசம் பண்ணிட்டோம், பணத்தை திருப்பி கொடுக்குறோன்னு சொல்லியாச்சு அப்படின்னு சொன்ன உடனே ஹைகோர்ட் வந்து எஸ் இதில் கேஸே ஒன்றும் இல்லை அப்படின்னு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. எப்படி அந்த மாதிரி தள்ளுபடி பண்ணலாம்? ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும், இவருடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் எ கிரிமினல் ஆக்ஷன். ஒரு மினிஸ்டர் அந்த லெவலில் இருந்தவர் ஒரு கிரிமினல் ஆக்ஷன் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆயிருக்கார். இதை எந்த விதத்திலையும் மறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் ஜட்ஜ்மெண்ட்டில் பேஜ் 45 அண்ட் பேஜ் 46 இதை பற்றி அவ்வளோ இதுவாக பேசியிருக்கார். அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அவரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுக்கறச்சு அந்த ரிப்போர்ட்டில் இந்த அளவுக்கு டீட்டெயில்டாக இது வந்து ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டி, அதில் இவர் இன்வால்வ் ஆகிருக்கார். இல்லை, உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க இவர் இந்த வழக்கை திசை திருப்பத்துக்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்திருக்காரு ரத்து பண்ணுறதுக்காகன்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. ஏன் அதை வந்து நீக்கணும்? இதனால் அவருக்கு என்ன செந்தில் பாலாஜிக்கு பிரச்சனை வரக்கூடாது? செந்தில் பாலாஜி என்ன சொல்கிறார் அப்படின்னு அதுதான் நான் சொல்ல வந்தேன். பேஜ் நம்பர் 45 46 அந்த வெடிக்டில் போட்டிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி எழுதி இருக்கிறது. மறுபடியும் இந்த கேஸ் ஆரம்பத்துலேருந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணும்போது ட்ரையல் கோர்ட்டுக்கு போகும்பொழுது ட்ரையல் கோர்ட் நீதிபதி சுப்ரீம் கோர்ட் கொடுத்த அந்த ஜட்ஜ்மெண்ட்டு அதை வச்சு படித்து இதில் சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்காங்க இவர் கிரிமினல் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆயிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அகைன்ஸ்டா அவருடைய கவனத்தையே திருப்பி விடுவாங்க. இந்த ரிப்போர்ட்டு சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் இந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுத்தது மறுபடியும் ட்ரையல் கோர்ட்லேருந்து மறுபடியும் ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு அகைன்ஸ்டா கண்டிப்பாக போய்விடும். ஏன்னா ட்ரையல் கோர்ட் சொல்ல முடியாது, உச்ச நீதிமன்றம் சொன்னது தவறுன்னு. அது மட்டும் இல்லை, அவனே கொடுத்துட்டான், உச்ச நீதிமன்றம் விசாரித்து கொடுத்துருக்காங்க, அதனால் இவர் வந்து கிரிமினல் தான் அப்படின்னு போயிடும். இது வந்து என்னன்னா எனக்கு வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிக்கல் 21 கீழே எனக்கு கொடுத்துருக்க ஃபண்டமெண்டல் ரைட்டையே இது பாதிக்கிறது. அதனால் தயவு செஞ்சு உச்ச நீதிமன்றம் இந்த மாதிரி வேர்டிங்ஸை அதுலேருந்து எடுக்கணும். அதே ஃபண்டமெண்டல் ரைட்டு அவருடைய தம்பி அசோக் குமாருக்கு பொருந்தும்ல. இப்போது வெளிநாட்டுக்கு போகணும், எனக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு நீதிமன்றத்தில். இவ்வளோ நாள் எங்கே இருந்தீங்க? 1.5 வருஷம் ஆச்சா 2 வருஷம் ஆச்சா? இந்த இது பண்ண வந்துட்டீங்க. எங்கே போயிருந்தீங்க? வெளிநாட்டில் இருந்தீங்களா? வெளிநாட்டில் இருந்திருந்தால் அப்பயே நீங்கள் ஒரு ஏதாவது ஆப்ரேஷன் ஏதாவது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கலாமே. வெளிநாட்டுக்கு போகலையா? சரி, வெளிநாட்டுக்கு போகலன்னா சென்னையில் இருந்தீங்களா? யார் கஸ்டடியில் இருந்தீங்க? யார் உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க? இல்லை இந்தியாவுக்குள்ளே வேற எங்கேயா இருந்தீங்களா? யார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க? எங்கே இருந்தீங்க? யார் கண்ணிலையும் படாமல் இந்த அளவுக்கு எப்படி இருந்தீங்க? நான் கேட்கல, மேஜிஸ்ட்ரேட் இவங்க கேட்பாங்க, கோர்ட்டு கேட்பாங்க. இவர் ரொம்ப இது பண்ணார். இப்போ என்ன சொல்கிறாரு? இல்லை இவரான இப்போ லா அபைடிங் சிட்டிசன். அசோக் பாலாஜி லா அபைடிங் சிட்டிசன், சட்ட ஒழுங்குக்கு ரொம்ப கட்டுப்பட்டவர். அதனால் இப்போ அவர் போய் சொல்கிறாரு, இல்லை நான் ஹார்ட் இதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்க போனோம், அதனால் எனக்கு வெளிநாட்டு போக பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொடுக்க மாட்டாங்க சார். எப்போ கொடுப்பாங்கன்னா நீங்கள் முன்னாடி இந்த மாதிரி தலைமறைவாக ஆகவில்லை அப்படின்னால் கண்டிப்பாக கொடுப்பாங்க. இப்போ தலைமறைவு ஆனதுக்கப்புறம் தெரியாது, இது இன்னும் கோர்ட்டு முடிவு பண்ணணும். கொடுக்கலாம், கொடுக்காமல் இருக்கலாம், தெரியாது. ஆனால் கொஸ்டின் கேட்பாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி எங்கே இருந்தீங்க, நீ ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, ஏன் தலைமறைவானீங்க, உங்களை எப்படி நம்புறது, அமெரிக்கா போயிட்டு திரும்பி வருவீங்க வரமாட்டீங்க எனக்கு எப்படி தெரியும், இல்லை அமெரிக்காலேருந்து வேற எங்கேயா போவீங்களா, ஏன்னா உங்களுக்கு எல்லா இடமும் தெரியும். 1.5 வருஷம் யார் கண்ணிலையும் படாமல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னால் உங்களுக்கு அந்த அளவுக்கு சாமர்த்தியம் இருக்குது. அதனால் எங்கே போவீங்க என்ன கொஸ்டின் கேட்பாங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் இவரும் வந்து இது பண்ண முடியாது, ஆர்கியூ பண்ண முடியாது. ஏன்னால் இவருக்கு இருக்கிற வீக் பாயிண்ட் தலைமறைவானது, அது வந்து பெரிய ஒரு வீக் பாயிண்ட். அதனால் கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும். ஸோ இவரோட ஃபண்டமெண்டல் ரைட்டெல்லாம் கான்ஸ்டிடியூஷன் கீழே இவர் வந்து இப்போ கிளைம் பண்ண முடியாது. ஏன்னால் நீங்கள் தலைமறைவானவர். அதுக்கப்புறம் ஆன் யுவர் ஓன் நான் தான் வந்துட்டேன். எப்போ வந்தீங்க? 1.5 வருஷம் கழிச்சு. எதுக்காக வந்தீங்க? இப்போ திடீர்னு முதல்ல ஏன் தலைமறைவானீங்க, அப்புறம் ஏன் வந்தீங்க? தட் இஸ் எ கொஸ்டின். ஸோ அதனால் கோர்ட் என்ன முடிவு பண்ணணும்னு தெரியாது சார்.